குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்தாலும், மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். இதன் மூலியமாக வேலை நிமித்தமாக வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு. பண வரவு நல்லபடியாக இருக்கும். இருந்தாலும் பண செலவு சுபத்துவம் அதிகமாக இருக்கக்கூடிய, கடன் வாங்கி சுபமாக செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக அமையும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்காக புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம், அதை தவிர தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதை தவிர உங்களுடைய போட்டித் தேர்வு, அதாவது குழந்தைகளுக்கு பார்த்தாலும் போட்டி தேர்வில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரர்களுக்கு வேலை மாற்றங்கள், ஏற்றங்கள், வேலையில் ப்ரமோஷன், அதை தவிர ஊரை விட்டு வெளியில் போகிறது, இதெல்லாம் நிச்சயமாக சேரும். அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா 8ஆம் இடம் சனி இருக்கிறதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. குருவின் பார்வை வேறு 12ஆம் இடத்துலேருந்து வருது. பெரிய ஒரு மாற்றங்கள் வரும். அரசியல் செல்வாக்கு மிக்கவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலம். அஷ்டமத்து சனி இருக்கே சார் அப்படின்னு சொல்லணும். 8ஆம் இடத்தில் சனி இருந்தாலும் குருவின் பார்வை இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. 8ஆம் இடம் வலுத்து போகிறதுனால மறைந்த இடத்திலிருந்து செல்வங்கள் வரும். அதாவது ரேஸு, லாட்ரி, அதை தவிர ஷேர் மார்க்கெட்டு, திடீர் பணம் வர, வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு 85 விழுக்காடு பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக மாறப்போகிறது அப்படின்றத சொல்கிறேன். இந்த குரு பகவானுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் சரியில்லை அப்படின்னா, நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய குருவின் கோவில்னு சொல்லக்கூடிய ஆலங்குடி போயிட்டு வாங்க. குரு பகவானுக்கு உண்டான க்ஷேத்திரம். அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய இவருக்கு ஆலங்குடியில் தட்சிணாமூர்த்தி குரு பகவானுக்கு பிரார்த்தனை பண்ணி ஒரு நாள் சேவிச்சுட்டு வாங்க. முடிஞ்ச வரலும் வியாழக்கிழமையில் போயிட்டு வாங்க. அது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். அங்கே கொடுக்கக்கூடிய அங்கே பண்ண வேண்டிய எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போம்.